மக்கள், என்னதான் உங்கள் கியோயா கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ட் 2 கேம் ப்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஆக்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ இது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் தோணுது. அதனால நான் கொஞ்சம் இதை யூடியூப்பில் பார்த்தேன். அதுவும் அவ்வளோவா பார்க்கல, கொஞ்சமாக தான் பார்த்தேன். ஸோ எனக்கு அவ்வளோவா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ போகலாம் நேபர் வீட்டுக்கு. சரி, ஓகே. இப்போது இதை எடுக்கணும். ஓகே, ஏங்க இப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம லாஸ்ட்டு போன வீடியோ ஆக்ட் 1 வீடியோவில் கை ஒரு மாதிரி பக்காகி நேரம் இருந்தது. இப்போ பாருங்கள், கரெக்டாக கர்வ்ட் ஆகிட்டு. ஸோ இது காரணம் என்னன்னு தெரியுமா, சில கிளிச்சஸ்னாலேயும். இன்னொன்று, நீங்கள் ஃப்ரேம் ரேட் ஆல்ரெடி 30ல் இருக்கும், மறக்காமல் 60ல் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு லேக் அடிக்காது. ஸோ அதனால தான் எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஓகே, போகலாம். ஓகே, நம்ம மேலே வந்துட்டோம். என்னங்க வீடு இப்படி ஆக்கிட்டான்? ஏங்க நம்ம தப்பிச்சிருவோன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ சரி, இங்கே ஒரு பைப் இருக்குது. இதை என்ன செய்யும்? எதுவுமே ஆகலை. என்னங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கான்? இதெல்லாம் எடுக்க நமக்கு க்ரோபர் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராணி வீடியோ, அதாவது நான் கிராணி வீடியோ போடலை, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் அதை போட வேண்டாம்னு விரும்புகிறேன். கிராணியில் இந்த மாதிரி தான் பழகா, அதையும் எதையோ வச்சு ஹேமர் வச்சு எடுப்போம். ஆனால் இதில் க்ரோபார்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஊசியெலாம் இருக்குது. ஏங்க, ஓஹோ, அப்போ இதை திருப்பணுமா? திருப்பியாச்சு. இப்போ நம்ம ஒரு ரிஸ்கியான ஒரு வேலையை பண்ணணும். இவன் வீட்டுக்குள்ளே போகணும். ஓகே, அப்போ அந்த வீடியோவில் பார்த்தது இங்கே ஒரு ரெஞ்ச் இருக்கும். ஐயோ, ஓ ஸோவா, ஏங்க என்னன்னு தெரில, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ராத்திரி நேரமும் சாயங்கால நேரமும் இந்த மாதிரி கிளிச் ஆகுது. ஏன்னு எனக்கே தெரியலை. ஸோ இப்போ பாருங்க, இஸ் மேஜிக். நான் பாருங்கள் சரியாக்கிட்டேன். சொல்லப்போனால் இப்போ சாயங்காலம், இப்போ விடிய காலையிலனால தான் இப்படி இருக்குது. சரி, இப்போ நம்ம எங்கே போகணும்? இப்போ நம்ம என்னங்க செய்யணும்? இங்கே ஒன்று லிவர் உண்டு. இதை இங்கே போய் வச்சுருக்கு. ஏங்க அங்கே பாருங்க, இதை நான் அந்த வீடியோவில் பார்க்கல. ஆஹா, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கும். என்னங்க இவன் கரெக்டாக இங்கே நிற்கிறான்? ஓகே கைஸ், ஸோ நம்ம இங்கே போகலாம். இந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு என்னதுரா இது? ஏதோ ஒன்று போங்க. சரி, ஸோ நம்ம இங்கே இப்படி எடுப்போம். பார்த்துட்டான் கேனை பைய பார்த்துட்டான். திடீர்னு இந்த சேஸ் மியூசிக் வரும்போது ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுதுங்க. பிரச்சனையாகவே இருக்குது. போயிட்டானு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் கொஞ்சம் இங்கே போவோம் மேலே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும், அது மேலே ஏறதுக்கு. அப்போ தான் இந்த பைப் வைக்க முடியும் அந்த வீடியோவில் சொன்னோம்.
அந்த வீடியோ பார்த்து தாங்க நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் இப்போ ஃபாலோ பண்ணல. என்ன ட்ராப்ஸ் இது ஒர்க் ஆகலை. இது மேலே ஏறி நிற்க முடியுமா? எதுக்கும் இதை எடுத்து வச்சுக்கோ. என்னங்கயே ஏரியா இது? இது இங்கே டே ஒழுங்கா நில்றா. இது மேலே யாரும் நின்றுப்போம். ஏங்க ஒர்க்காக இருக்கும் போலங்க. நான் தாங்க இது பண்ணிட்டேன். போடா. ஓகே அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மேலே போகணும்னு சொல்கிறோம். ஓகே நான் இவ்வளோதாங்க நான் இந்த வீடியோ பார்த்தேன். அப்புறமா நான் இந்த வீடியோ பார்க்கல. அப்புறம் என்ன செய்யணும்? என்னடா தண்ணியை காணும். நின்றுட்டான் பயப்புள்ள. போடாடே. ஏ சவலு எடுத்து வச்சுப்போம். பாருங்கங்க எந்த மாதிரி உள்ள சயின்டிஸ்டாக இருக்கான்னு. இன்ஜினியராக இருக்கும் அப்படின்னு. நம்ம இந்த டோர் அன்லாக் பண்ணுவோம். ஓகே நம்ம எங்கே போகலாம்? நான் ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ கட் பண்ணோம்ல இந்த மேஜிக்குன்னு சொல்லி, அது அப்படி பண்ணும்போது நான் இங்கே கீழே 3 பார்த்துட்டேன் கேம்பிங் பார்த்துட்டேன். பாருங்க இங்கே யார் புதைச்சி வச்சுருக்காங்க கேனப்பையா. ஐயோ சரி டக்குன்னு இது பண்ணுவோம். பஜாக் ஒன்று ஏங்க சும்மா தாங்க விளையாட்டுக்கு சொன்னேன். புதைச்சி வச்சுருக்கானு என்ன இது? எங்கள் பொம்மைக்குள்ள சாய மாதிரி இருக்கு. சரி நம்ம போவோம். சரி ஓகே. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இங்கே இதை பார்த்தேன். இப்போ கீழே ஏங்க இது மற்ற ரூம் இல்லை. அந்த போன ஒட்டி ரெட் கீ இருக்குமே. டேய் எதுவா என்னடா இது? பொம்மை சாவி. நான் இந்த பொம்மைக்குள்ள சாவியெல்லாம் எங்கடா போய் எடுப்பேன்? சரி நான் போவோம். ஏங்க ஒரு நிமிஷம். ஓஹோ அப்போ இதான் அந்த பொம்மைக்கு சாவியா? துறப்போம். என்னடா இது? நம்ம இதை திறக்கணும். இதையும் திறக்கணும். என்ன ஆகும்? ஒன்றும் ஆகலை. சோபா சரி இருக்கட்டு. இது என்னது? இது எங்கங்க போகுது? ஏங்க அந்த வீடியோவில் இங்கே தாங்க ரெட்கி எடுக்கணும்னு போட்டிருக்கு. இப்போ நாம் இது எதுக்கு நான் வச்சுருக்கேன் போடு. போடாடு. இதை அன்லாக் பண்ணதானே நீ வருவ. அன்லாக்கே பண்ண மாட்டேன்டா. ஐயோ தேவையில்லாமல் இங்கே வந்துட்டேனே. நான் போன வாட்டி ஆக்ட் 1ல் சிஸ்டம் சவுண்டு நான் போட்டனால சவுண்டு கன்றாவியாக இருந்தது. ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ. அதனால நான் இந்த வாட்டி சிஸ்டம் சவுண்டு போடல. அதனால எனக்கு மட்டும்தான் சேஸ் மியூசிக் கேட்குது. போடாடு. ஏன்டா என்ன ஒருத்தர
நான் எப்பா தம்பி நான் எதுவுமே பண்ணலை. இங்கே ஏதோ ஒரு பொம்மையை எடுத்தேன் பார்த்த உடனே அது எதுக்குன்னுலாம் நான் கேட்க விரும்பல. அவங்க இவன் ஏங்க லெகோ பார்த்துக்கோங்க. ஹாவா பார்த்துட்டோம் உள்ள போ. நான் இங்கே இருக்கேன்னு கூட அறிவில்லை. போடாடே எங்க பிடிச்சிட்டாங்க சபா. சரி இப்போ நம்ம அங்கே ஒரு கக்கூஸ் இருந்ததுல்ல அந்த பொம்மை வீட்டில், அங்கே போய் இதை வச்சா என்னன்னு நான் யோசிக்கிறேன். அதான் நான் அங்கே போயிட்டுருக்கேன். இதை வைக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. வச்சா நல்லாயிருக்கும். என்னமோ சொல்ல வந்தேனே. எப்படி நம்ம இது பாருங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷனில் இருக்குது. இது சொல்ல போனால் இது கீழே உள்ள கக்கூஸ்லேயே உட்காந்துருந்தது. அதான் இதை அங்கே வைக்க போகிறேன். ஏங்க உங்களுக்கு இது என்னன்னு தெரியுதா? லெகோலாம் இருக்கும்ல, லெகோக்குள்ளே இதை மாதிரி இருக்குது. ஸோ ஏங்க உங்களுக்கு இந்த ஹலோ நெய்பர் சீரீஸ் இருக்குல்ல, அடப்பாவமே என்னடா இது எல்லாம் பிளாக்கு எங்க செத்து போயிட்டாங்க. என்னங்க இது? ப்ரோ என்ன வந்து புடி ப்ரோ, புட்றா என்ன. ஓகேங்க இப்போ நம்ம போகலாம். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி ஸோ ரொம்ப போர் அடிக்குதே. திரும்பவும் அசிங்கமாக விழுந்து செத்து போயிட்டேங்க. ஏங்க பாருங்கடா என்ன பார்த்து கற்றுக்கோங்கடா. போ 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 நான் இருக்கு பண்ணுங்க. போய் வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? ஏங்க தெரியுதா? இப்போ நான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணேன்னா அந்த டோர் லாக் ஆயிடுது, திறந்தேனும் ஓப்பன் ஆயிடுது. அதே மாதிரி இதுவும் பெருசாக அங்கே ஒன்று இருக்கும்ல. நான் புத்திசாலிட. பாருங்க குரோபாரு. எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப் பண்ண முடியும் தானே? பார்த்துனாயா? ஐயோ ஏங்க இப்படி அறிவு கெட்ட பையன். நாங்க என்ன பாருங்க போக முடியுமா? முடியாது. திரும்பவும் இது 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 போவோம். ஓகே கைஸ், நம்ம ஆக்ட் 2 வெற்றி என்னங்காச்சு ரோலிங். நம்ம ஆக்ட் 2 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். டேய் ஏங்க பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டாங்க. அடப்பாவமே. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்ட் 2 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆக்ட் 3 வந்துட்டோம். என்ன ஆள் ஒரு மாதிரி மாற்றமாக இருக்கு. ஏங்க நான் வளர்ந்துட்டேனா என்ன?
சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டு. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்புறமா அந்த பெல் ஐக்கானை அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு வரும், அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடும்போது. சரி ஓகே கைஸ், நம்ம ஆக்ட் 2 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆக்ட் 3 வீடியோ அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ என்ன இது என்னங்க கட்சின்னு கொண்டு போயிட்டு அது இருக்கட்டு. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ